வெல்கம் டு மார்னிங் மெட்ராஸ் கஃபே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒரு பக்கம் அமெரிக்க ராணுவம் அவங்க கப்பல்ல சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்காக மட்டும் சுமார் $6.29 மில்லியன் செலவு பண்றாங்க. ஆனா சீனா வெறும் $2,200, அதாவது நம்ம ஆபீஸ்ல யூஸ் பண்ற சாதாரண போட்டோ பேப்பரை வச்சு அதே டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா. இது நிஜமாவே ஒரு பெரிய ஷாக் தான். உலக அரசியலும் சரி, தொழில்நுட்பமும் சரி, எந்த அளவுக்கு விசித்திரமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். கரெக்ட். இன்னைக்கு நம்ம இலக்கு மிக தெளிவா இருக்கு. புதன்கிழமை முடிய போற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள்ல இருந்து பில்லியன் டாலர்கள் புழங்குற டெக்னாலஜி ரேஸ் வரைக்கும் பல விஷயங்களை நம்ம பேச போறோம். இது உங்களை நேரடியா எப்படி பாதிக்க போகுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. உலக வரைபடத்துல நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்ம அன்றாட பொருளாதாரத்தோட தொடர்புடையவைதான். அததான் இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்னைக்கு நாம பார்க்க போற மூலங்கள்ல ட்ரம்ப், இஸ்ரேல், அப்புறம் ஈரான் சார்பான கடுமையான விமர்சனங்கள், வலதுசாரி மற்றும் இடதுசாரி அரசியல் கருத்துக்கள் எல்லாமே இருக்கு. ம். நாங்களோ இந்த நிகழ்ச்சியோ எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் ஆதரிக்கல. தரவுகளை அப்படியே நடுநிலையா உங்களுக்கு கொண்டு சேர்க்கறது மட்டும்தான் எங்க நோக்கம். நிச்சயமா. எந்த சார்பு நிலையும் இல்லாம ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுதோ அத அதோட பின்னணியோட விளக்குறது மட்டும்தான் நம்ம வேலை. சரி, விரிவாக பார்ப்போம். முதல்ல டைம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அமெரிக்கா ஈரான் மோதல்ல ஒரு பெரிய பதற்றம் நிலவுது. புதன்கிழமை சாயங்காலம் தான் டெட்லைன். ஆமா. இஸ்லாமாபாத்ல வாட்ஸோட டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் அந்த பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களாங்கிறதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ட்ரம்ப் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு, போர் நிறுத்தம் வரலனா ஏராளமான குண்டுகள் வெடிக்க தொடங்கும்னு. இது நிஜமான அச்சுறுத்தலா? நிலைமை ரொம்பவே சிக்கலா இருக்கு. இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் பார்த்தா ஒப்பந்தம் வர்ற மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. ட்ரம்ப் குண்டு வீச தயாரா இருக்காரு. ம். ஆனா ஈரான் சைடு என்ன சொல்றாங்க? ஈரான் அதிபர் பெசஷ்கியன் என்ன சொல்றாருன்னா, நாங்க பலப்பிரயோகத்துக்கு அடிபணிய மாட்டோம், ஆனா அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே ஈகோ விட்டு கொடுக்காம பலவீனமா தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்காங்க. ம். இது ஒரு பக்கம் இருக்க, சோஷியல் மீடியால நடக்கிற அந்த தகவல் பூரா நம்ம கவனிச்சே ஆகணும். ஈரான் ரீசெண்டா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி சில படங்களை வெளியிட்டாங்க இல்லையா? ஆமா, ஏஐ இமேஜஸ். அதுல ட்ரம்ப ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட் மாதிரியும், நெத்தன்யாகுவ ரத்தக்கரை படைஞ்ச கசாப்பு கடைக்காரர் மாதிரியும் காட்டிருக்காங்க. இது ஏன் இப்படி பண்றாங்க? ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் வார்ல துப்பாக்கிய விட இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப வேகமா வேலை செய்யுது. எதிரி நாட்டு மக்களோட மன உறுதியை குறைக்கிறது, சர்வதேச அளவுல தலைவர்களோட இமேஜ டேமேஜ் பண்றது எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கல் வார். ஓ, சைக்கலாஜிக்கல் வார். எக்ஸாக்ட்லி. ட்ரம்ப்பும் இதே ட்ரிக்க தான் யூஸ் பண்றாரு. ட்ரூத் சோஷியல்ல அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இது ரொம்ப சிறப்பா செயல்பட்ட ஒரு போர். வெறும் 6 வாரத்துல ஈரானோட கடற்படைய முழுசா அழிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுல அவங்க தினமும் $500 மில்லியன் இழப்பை சந்திக்கிறாங்கன்னு கூட சொல்லியிருந்தாரு. இத உலகப்போர் 1 மற்றும் 2 கூட வர கம்பேர் பண்ணியிருந்தாரு. ஒரு நிமிஷம், டெய்லி $500 மில்லியன் லாஸா? அப்படிதான் அவரு கிளைம் பண்றாரு. ஆனா இது உண்மையாவே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைச்ச முழுமையான வெற்றியான நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? போரியல் விதிகள்ல டாக்டிக்கல் வின்ஸ் வேற, பொலிட்டிக்கல் வின்ஸ் வேற. ஈரான் தளபதிகளை கொன்னிருக்கலாம், ரேடார்களை அழிச்சிருக்கலாம், அது டாக்டிக்கல் வின். ஆனா ஈரானோட அரசு கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதாவது அரசியல் ரீதியா அவங்க இன்னும் பணியில்லைன்னு சொல்றீங்க? ஆமா. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாஃப் தெளிவா சொல்லிட்டாரு, அச்சுறுத்தல்களின் நிழல்ல பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லைன்னு. ராணுவ ரீதியா அடி வாங்கி இருந்தாலும் அரசியல் ரீதியா அவங்க பணியல. எனக்கு இங்க ஒரு டவுட் வருது. ட்ரம்ப் முழுமையான கடற்படை முற்றுகை, ஈரான் நேவி காலி அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈரானோட சோஜா 2 கப்பல் எந்த தடையும் இல்லாம ஹார்மோஸ் ஜலசந்தியை தாண்டி இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு நியூஸ் வருது. இது எப்படி சாத்தியம்? யாரோ பொய் சொல்றாங்களா? அதுதான் விஷயம். கடற்படை முற்றுகைனா கடல்ல சுவர் கட்டுற மாதிரி கிடையாது. 100% கடல் முற்றுகை பிராக்டிக்கலா சாத்தியமே இல்லாத ஒண்ணு. ஓ, அப்போ ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாமா? ஹார்முஸ் ஜலசந்தி மாதிரி ரொம்ப குறுகலான ஆனா உலக வர்த்தகத்தோட உயிர்நாடியா விளங்குற ஒரு இடத்துல சின்ன கப்பல்கள் நழுவி போறது சகஜம்தான். அரசியல்வாதிகள் வெளியே சொல்றதுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி பத்தி பேசும்போதே நாம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சீனா அதிபர் ஜி ஜின்பிங் சவுதி இளவரசர்கிட்ட இந்த கடல் வழியில போக்குவரத்து கட்டாயம் தொடரணும்னு வலியுறுத்தியிருக்காரு. இது உலக அமைதிக்கான சாதாரண கோரிக்கையா?
சத்தியமா இல்ல. இது ஆசியாவோட பொருளாதார உயிர்வாழ்வுக்கான போராட்டம். சீனாக்கு எரிசக்தி வர்றது இந்த வழியாதான். அதைவிட முக்கியமா யுஏ பொருளாதாரம் எப்படி சரிஞ்சு வருதுன்னு பாருங்க. ஆமா, எண்ணெய் ஏற்றுமதியில 71% சரிவுன்னு ஒரு டேட்டா பார்த்தேன். ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே இது முடுக்கிடுமே. கடல்ல கப்பலை யார் தடுத்தது? நேரடியா யாரும் தடுக்க தேவையில்ல. ஆனா போர் மூலம்னு ஒரு அபாயம் இருந்தாலே கப்பல்களுக்கான இன்சூரன்ஸ் பிரீமியம் எக்கச்சக்கமா எகிறிடும். ஓ, இன்சூரன்ஸ் பிரச்சனை. ஆமா, குண்டு விழுன்னு தெரிஞ்சா எந்த கம்பெனியும் $1,000,000 சரக்க அந்த வழியா கொண்டு போக விரும்ப மாட்டாங்க. இதனால உலகத்தோட பெரிய முனையங்கள்ல ஒன்னான ஜபல் அலி துறைமுகமே மூடப்பட்டிருக்கு. ஜபல் அலியா? அது ரொம்ப பெரிய போர்ட்டாச்சே. கரெக்ட். ஒரே மாசத்துல $14.4 பில்லியன் லாஸ். டூரிசத்துல $40 பில்லியன் நஷ்டம். துபாயில மட்டும் ஒரே வாரத்துல 80,000 புக்கிங் கேன்சல் ஆகியிருக்கு. அடப்பாவமே. இத சமாளிக்க அமீரகம் என்னதான் பண்றாங்க? இங்கதான் பொருளாதாரத்தோட மோசமான பக்கம் வெளிப்படுது. அமீரகம் இப்போ அமெரிக்கா கிட்ட வந்து டாலர் கரன்சி ஸ்வாப் லைன் வேணும்னு கெஞ்சிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது ஒரு நிமிஷம், இந்த டாலர் கரன்சி ஸ்வாப் லைன்னா என்ன? இதை ஏன் அமெரிக்கா கிட்ட கேட்கணும்? சிம்பிளா சொல்லுங்களேன். அதாவது இது ஒரு ஃபினான்ஷியல் ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி. யுஏஇயோட கரன்சி திர்ஹம் அமெரிக்க டாலரோட பெக் செய்யப்பட்டிருக்கு. அவங்க 80% சாப்பாடு, தண்ணி எல்லாமே வெளிநாட்டுல இருந்தா இம்போர்ட் பண்றாங்க. அதுக்கு டாலர் வேணும். எக்ஸாக்ட்லி. துறைமுகம் மூடி இருக்கிறதால எண்ணெய் விக்க முடியல. டாலர் வரத்து நின்னு போச்சு. டாலர் கையிருப்பு குறைஞ்சா அவங்க கரன்சி மதிப்பு அதல பாதாளத்துக்கு போயிடும். ஓஹோ, அப்ப அமெரிக்கா கிட்ட கடன் கேக்குறாங்களா? ஆமா, எங்க கரன்சிய வச்சுக்கிட்டு கொஞ்சம் டாலர் கொடுங்க, பிசினஸ் சரியானதும் திருப்பி தர்றோம்னு அமெரிக்கா சென்ட்ரல் பேங்க் கிட்ட கேக்குறதுக்கு பேரு தான் இந்த ஸ்வாப் லைன். பல தசாப்தமா கட்டி எழுப்பப்பட்ட ஒரு வல்லரசு சில வார போர் பதற்றத்துல இப்படி தடுமாறுதே. சரி, இந்த ஹார்மூஸ் சிக்கலை தவிர்க்க ஒரு மாற்று வழி பத்தி இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தலைவர் ஃபதீப் ரோல் சொல்லியிருந்தாரு. அந்த பைப்லைன் திட்டத்தை சொல்றீங்களா? ஈராக்ல இருக்கிற பாஸ்ராவுல இருந்து துர்க்கியோட செஹானுக்கு ஒரு பிரம்மாண்டமான எண்ணெய் குழாய் அமைக்கிற திட்டம் அது. ஆமா, அதுக்கு 17 இருந்து $25 பில்லியன் ஆகும்னு சொல்றாங்க. பைப்லைன் போட்டுட்டா கப்பல் பிரச்சனையே வராதே. பேப்பர்ல பாக்குறப்ப இது செம்ம ஐடியா தான். ஆனா பிராக்டிக்கலா புவியியல் ரீதியா செம்ம ரிஸ்க். அந்த பைப்லைன் போற ரூட்டோட ஹிஸ்டரிய பாருங்க. கடந்த 40 வருஷத்துல ஈராக் 6 போர்களை பார்த்திருக்கு. ஓ, அந்த அளவுக்கு ரிஸ்கா? ஆமா, துருக்கி பார்டர்ல குர்திஷ் பிகேகே படைகள் பிரச்சனை இருக்கு. ஈராக்ல இன்னும் ISIS தீவிரவாதிகள் இருக்காங்க. ஷியா துணை ராணுவ படைகள் நினைச்சா ஒரு சின்ன வெடிகுண்ட வச்சு இதை ஈஸியா தடுத்து நிறுத்திடுவாங்க. அப்போ கடல்ல இருக்கிற ஆபத்தை விட நிலத்துல பைப்லைன் போடுறதுல இன்னும் பல மடங்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ இது உடனே கை கொடுக்குற ஐடியா இல்லையா? கொஞ்சமும் இல்ல. எல்லா அரசியல் பிரச்சனையும் சால்வ் பண்ணா கூட இது கட்டி முடிக்க 7ல இருந்து 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள ஹார்முஸ் திறக்கலைன்னா உலகமே ஒரு பெரிய பொருளாதார மந்த நிலையில மாட்டிக்கும். இது நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த நேரத்துல நெட்ல உலாவுற ஒரு சுவாரஸ்யமான கான்ஸ்பிரசி தியரியை நம்ம பேசியே ஆகணும். ஈரானோட ரேடார்களை அமெரிக்கா அழிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வளைகுடா நாடுகள்ல கிளைமேட் அப்படியே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, நானும் பார்த்தேன் அத. ஈரான்ல அதிக மழை, ஷட்டுன்னு 5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைஞ்சிடுச்சு. ஈரானோட வறட்சி முடிவுக்கு வந்துச்சு. பாகிஸ்தான்ல அதிக மழைன்னு பெரிய லிஸ்டே இருக்கு. நிஜமாவே ரேடாருக்கும் கிளைமேட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? போர் டைம்ல இந்த மாதிரி வதந்திகள் வரது இயல்புதான். அமெரிக்கா ஹார்ப் மாதிரியான கிளைமேட் சேஞ்சிங் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்கன்னு ரொம்ப வருஷமாவே ஒரு பேச்சு இருக்கு. ஆனா சயின்டிஃபிக்கா எந்த ப்ரூஃபும் இல்ல இல்லையா? ஆமா, சயின்டிஃபிக்கா நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா ரெண்டும் நடந்த டைமிங் ரொம்ப துல்லியமா மேட்ச் ஆகுறதால மக்கள் மத்தியில இந்த சந்தேகம் வலுவாகுது, அவ்வளவுதான். சரி, மத்திய கிழக்கு நாடுகள் கடல் வழிகளுக்காக போராடிட்டு இருக்கிற அதே வேளையில வல்லரசு நாடுகள் தங்களோட எதிர்காலத்துக்காக வேற ஒரு களத்துல பில்லியன் கணக்குல பணத்தை கொட்டுறாங்க. அதுதான் டெக்னாலஜி போர். ஸ்டார்டிங்ல நாம ஒரு சைனீஸ் பேப்பர் ஆண்டனா பத்தி பேசணும்ல, அங்க வருவோம். அது ஒரு மாபெரும் திருப்பம். எப்பவுமே அமைதியா இருக்கிற ஜப்பான் கூட இப்போ $60 பில்லியன் பாதுகாப்பு பட்ஜெட் ஒதுக்கி ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோஷிபா, மிட்சுபிஷி மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிகள் எல்லாம் இப்போ உலகளாவிய ஆயுத சந்தையில இறங்குறாங்க. ஆமா, ஆசியா பசிபிக் பிராந்தியத்துல அச்சுறுத்தல் எப்படி அதிகமாயிட்டு இருக்குன்றதை இது காட்டுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சீனா ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. அந்த போட்டோ பேப்பர் ஆண்டனா எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சாதாரண பேப்பர்ல எப்படி சிக்னல் கிடைக்கும்?
இதுக்கு பேரு மெட்டா மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி. வெறும் 0.3 மில்லிமீட்டர் தடிமன் இருக்கிற சாதாரண ஆஃபீஸ் போட்டோ பேப்பர்ல ஒரு ஸ்பெஷல் பிரிண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 5G ஆண்டனாகளை செஞ்சிருக்காங்க. வாவ், அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்? இது 28 ஜிகாஹெர்ட்ஸ் அப்புறம் 38 ஜிகாஹெர்ட்ஸ்னு ரெட்ட 5G அலைவரிசைகளை ரொம்ப துல்லியமா சப்போர்ட் பண்ணுது. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, ராணுவ கப்பல் எல்லாம் இரும்பால செஞ்சது. அந்த மெட்டல் மேல பேப்பர் ஒட்டினா சிக்னல் கட் ஆகாதா? சூப்பர் கேள்வி. அதுக்கும் அவங்க ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. பேப்பருக்கும் கப்பலோட மெட்டலுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஏர் கேப், அதாவது காத்து இருக்கிற மாதிரி ஒரு இடைவெளியை வச்சிருக்காங்க. ஓ, அந்த ஏர் கேப் சிக்னலை பிளாக் பண்ணாம பாத்துக்குமா? கரெக்ட். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா, அமெரிக்கா ஒரு கப்பலுக்கு சேட்டலைட் நெட்வொர்க் வைக்க $6.29 மில்லியன் செலவு பண்றாங்க. ஆனா சீனா இத வெறும் $2,800 சாத்தியமாக்கிட்டாங்க. சத்தியமா கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பிரைஸ் டிஃபரன்ஸ் இது. இதனால போர்க்களத்துல என்ன மாற்றம் வரப்போகுது? நவீன போரோட இலக்கணமே மாறப்போகுது. அமெரிக்கா இன்னும் அதிக செலவுல அதிநவீன ஆயுதங்களை உருவாக்குறத நம்பி இருக்காங்க. ஆனா சீனா ரொம்ப கம்மி செலவுல மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது அதிக உற்பத்தியே பண்றாங்க. ஆமா, ஈரான் போர்லயே பார்த்தோம், மலிவான ட்ரோனிகள் தான் பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு. எக்ஸாக்ட்லி. இந்த பேப்பர் ஆண்டனாக்களை எங்க வேணாலும் ஒட்டிக்கலாம். ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள்ல இத மாட்டி விட்டா செலவும் கம்மி, எதிரிய எண்ணிக்கையாலே திணறடிச்சிடலாம். இதே நேரத்துல அமெரிக்காவும் சும்மா இல்ல. தர்பா நடத்துற NGMMM திட்டம் பத்தி நிறைய டேட்டா வந்திருக்கு. தைவானை நம்பி இருக்கக்கூடாதுன்னு $1.4 பில்லியன் செலவுல அமெரிக்காவிலே சிப் தயாரிக்க போறாங்களாமே. ஆமா, அதுல 3D ADK அப்படிங்கிற புது டெக்னாலஜியை யூஸ் பண்ண போறாங்க. ஒரு நிமிஷம், இந்த 3D ADKனா என்ன? இது எப்படி வேலை செய்யும்? சிப் தயாரிக்கிறதுல இது ஒரு பெரிய ரெவல்யூஷன்னே சொல்லலாம். சாதாரணமா சிப்பு ஒரு தட்டையான சர்ஃபேஸ்ல இருக்கும். ஒரு பெரிய ஒத்த மாடி வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு தகவல் போக டைம் ஆகும். ஆனா 3D ADKங்கிறது ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர், அதாவது அடுக்குமாடி கட்டடம் மாதிரி சிப்களை அடுக்குவாங்க. ஓ, அப்போ இடம் கம்மியாகும், ஸ்பீடும் அதிகமாகும். எக்ஸாக்ட்லி. டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஆனா இதை ஏன் அமெரிக்கா ராணுவம் இவ்வளவு அவசரமா பண்ணணும்? இப்போதைக்கு தைவான் TSMC கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிக்கலாமே. 2027க்குள்ள தைவான் மேல சீனா படையெடுக்கலான்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராணுவ சிப்பு வேற, நம்ம செல்போன் சிப்பு வேற. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மிலிட்ரி சிப் எல்லாம் கேலியம் நைட்ரைடு, இண்டியம் பாஸ்பைடு, சிலிக்கன் கார்பைடு மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான மெட்டீரியல்ஸ் வச்சு செய்வாங்க. இந்த மெட்டீரியல்ஸ்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? சிலிக்கானால செய்ய முடியாததை இது செஞ்சுடுமா? ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒலியை விட பல மடங்கு வேகமா போகும். அந்த ஸ்பீட்ல காத்து உராய்வு ஏற்பட்டு சாதாரண மெட்டலே உருகிடும். வாவ், அப்ப அந்த ஹீட்டை தாங்க இது ஸ்பெஷல் சிப் தான் வேணுமா? ஆமா, F-47 போர் விமான ரேடார்களுக்கும் இதுதான் அடிப்படை. TSMC மாதிரி கம்பெனிகள் கூட இந்த ராணுவ சிப்களை வெறும் 2% தான் தயாரிக்கிறாங்க. அதனால தான் அமெரிக்கா உள்நாட்டிலேயே இதை அவசரமா ரெடி பண்றாங்க. சரி, நாடுகளெல்லாம் பில்லியன் கணக்குல ஆயுதங்கள்லயும் தொழில்நுட்பங்கள்லயும் பணத்தை கொட்டிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். உலகத்துல போர் நடக்கும்போது சாமானிய மக்கள் விலைவாசி உயர்வுனால கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த போர்னால மறைமுகமா லாபம் அடைகிற உண்மையான வெற்றியாளர்கள் யார்? அதுதான் முதலாளித்துவத்தோட ஒரு பெரிய முரண்பாடு. ஒரு பக்கம் போர் நடக்குது, ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட பெரிய பேங்குகள் எல்லாம் ரெக்கார்ட் லாபம் பாக்குறாங்க. ஆமாம், இந்த 2026ஓட முதல் காலாண்டுல JP Morgan $11.6 பில்லியன் வருமானம் பாக்குறாங்க. சிட்டி குரூப் லாபம் 42% அதிகமாச்சு, $5.8 பில்லியன் உயர்ந்திருக்கு. இத ஒரு பெரிய கட்டமைப்பு கூட இணைச்சி பார்த்தாதான் உண்மை புரியும். JP Morgan CEO ஜேமி டிமோன் என்ன சொல்றாரு? ஈரானை தண்டிக்கப்பட வேண்டிய மோசமான மக்கள்னு சொல்றாரு. ஆனா அந்த போரை வச்சு அவரோட பேங்க் பில்லியன் கணக்குல லாபம் பாக்குது. அதுவும் இல்லாம பேங்க் நிர்வாகிகள் இது ஆரோக்கியமான ஏற்ற இறக்கம்னு சொல்றாங்க. எனக்கு பெட்ரோல் விலை ஏறினா அது அவங்களுக்கு எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. போர் பதற்றத்துல தங்கம், கச்சா எண்ணெய், கரன்சி இதோட விலையெல்லாம் தாறுமாறா ஏறும் இறங்கும். கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் இதை வச்சு ட்ரேடிங் பண்ணி பல பில்லியன்களை சம்பாதிப்பாங்க. அதாவது போர் தொடர்ந்தா இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும், அது அவங்களுக்கு ஆரோக்கியமான லாபத்தை கொடுக்கும். கரெக்ட். பேங்குகள் மட்டும் இல்ல, எக்ஸான் மொபில் மாதிரி எண்ணெய் கம்பெனிகள், லாக்ஹீட் மார்டின் மாதிரி ஆயுத தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இந்த நெருக்கடியை காசாக்குறாங்க.
இதே டைம்ல அமெரிக்க உள்நாட்டு பொருளாதாரத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஏப்ரல் 20, 2026 அன்னைக்கு கேப் திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சு $166 பில்லியன் கவர்மெண்ட் பிசினஸ்காரங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. திடீர்னு எவ்வளோ பெரிய தொகையை திருப்பி தரணும்? ட்ரம்ப் அதிபரா இருந்தப்போ சீனா மாதிரி நாடுகள்ல இருந்து வர்ற பொருட்களுக்கு கடுமையான வரி போட்டாரு. ஆனா அந்த வரிகள் சட்டவிரோதம்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஓ, அப்போ கட்டின வரியை திருப்பி கொடுக்குறாங்களா? ஆமா, அதுக்காக தான் இந்த கேப் திட்டம். சுமார் 3 லட்சம் இம்போர்ட்டர்ஸ் இதனால பயனடைய போறாங்க. $16 பில்லியன் ரொம்ப பெரிய அமௌண்ட். இது மார்க்கெட்டுக்குள்ள, அதாவது சப்ளை செயின்குள்ள திரும்ப வந்தா பொருட்களோட விலை குறையுமா இல்ல பணவீக்கம் அதிகமாகுமா? சட்டுன்னு இவ்ளோ பணம் மார்க்கெட்டுக்கு வரும்போது பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய நிம்மதியா இருக்கும். வியாபாரம் பெருகும். ஆனா அதே நேரத்துல மார்க்கெட்ல பணம் அதிகமா புழங்குனா அது பணவீக்கத்துக்கும், அதாவது இன்ஃப்ளேஷனுக்கும் வழிவகுக்கும்னு பொருளாதார நிபுணர்கள் உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. இந்த பொருளாதார பிரச்சனைகளை தாண்டி சித்தாந்த ரீதியாவும் அரசியல் ரீதியாவும் நிறைய மாற்றங்கள் நடக்குது. பல்கேரியா எலெக்ஷன்ல ருமின் ராடேவ் 44.7% வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. இவரு ஐரோப்பிய ஒன்றியத்தோட நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரா குரல் கொடுக்கறாரு இல்லையா? ஆமா, ஐரோப்பிய அரசியல்ல ஒரு பெரிய பிளவை இது காட்டுது. ரஷ்யா கூட திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அவர் ஓப்பனாவே சொல்றாரு. போரினால வர்ற பொருளாதார சுமை ஐரோப்பிய மக்களை எப்படி மாற்ற சிந்தனைக்கு தள்ளுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதே மாதிரி சித்தாந்த இழப்புகள்னு வரும்போது பியர்ஸ் மோர்கன் கேட்ட ஒரு கேள்வியும் நம்ம பேசியே ஆகணும். எந்த கேள்வியை சொல்றீங்க? சாதாரணமா வலதுசாரி சிந்தனையாளர்கள் இஸ்ரேலுக்கு கண்ணு மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா காசா, லெபனான்ல இருக்கிற பழமையான கிறிஸ்தவ தேவாலயங்கள், புனித தலங்கள் அழிக்கப்படுறத அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்டுக்கவே இல்லைன்னு பியர்ஸ் மோர்கன் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆமா, இது கிறிஸ்துவத்துக்கு எதிரான போரான்னு அவரு கேட்டிருந்தாரு. எக்ஸாக்ட்லி. இது பெரிய அதிர்வலைய உண்டாக்கியிருக்கே. இது ரொம்ப நுட்பமான ஒரு மாற்றம். அரசியல் கூட்டணிகள் எப்பவுமே நிரந்தரம் கிடையாது. மதம், கலாச்சார ரீதியான அழிவுகள் நடக்கும்போது மக்களோட அடிப்படை நம்பிக்கைகள் ஆட்டம் காண ஆரம்பிக்கும். ஆமா. பியர்ஸ் மார்கன் கேட்ட இந்த கேள்வி மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற கன்சர்வேட்டிவ் சப்போர்ட்டர்ஸ் மத்தியில இஸ்ரேல் மீதான பார்வையே கேள்விக்குள்ளாக்கியிருக்கு. போருங்கிறது வெறும் நிலத்துக்காக மட்டும் நடக்கிறதில்ல, மக்களோட அறத்தையும் நம்பிக்கைகளையும் சேர்த்தே பலியிடுது. ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை அலசிட்டோம். ஹார்மோஸ் ஜலசந்தியில நடக்கிற ஒரு சின்ன பதற்றம் எப்படி கப்பல் இன்சூரன்ஸை ஏத்தி கடைசியா அவங்க வண்டியோட பெட்ரோல் விலையை தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம். அதே பதற்றம்தான் வால் ஸ்ட்ரீட் பேங்குகளுக்கு $11 பில்லியன் லாபத்தை புடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, ஒரு பக்கம் பல $1 பில்லியன் அமெரிக்கா சிப் ரெடி பண்றாங்க, இன்னொரு பக்கம் வெறும் $2,800 சீனா பேப்பர் ஆண்டனா ரெடி பண்றாங்க. தொழில்நுட்ப போர் எப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு அலசினோம். இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் இல்ல, ஒன்னோட ஒண்ணு மிக நெருக்கமா பின்னி பிணைஞ்ச ஒரு வலைப்பினம். உலகமயமாக்கல்ல தனி பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. ஒரு கடல்ல விழுகிற கல்லு உலகத்துல இருக்கிற எல்லா மார்க்கெட்லயும் பேங்க் அக்கவுண்ட்லயும் அலைகளை ஏற்படுத்துதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட். நாம் அடிக்கடி நியூஸ்ல போர் பத்தி பார்க்குறோம், எத்தனை பேர் செத்தாங்க, யார் ஜெயிச்சாங்கன்னு பேசுறோம். ஆனா நிஜமாவே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. போர் நடக்கும்போது உண்மையான வெற்றியாளர்கள் யார்? களத்துல உயிரை பணயம் வச்சு சண்டை போடுற நாடுகளா, இல்ல இந்த நெருக்கடியை வச்சு தங்களோட லாபத்தை பல மடங்கு ஏத்துற நிதி நிறுவனங்களும் ஆயுத கம்பெனிகளும் தொழில்நுட்ப வல்லரசுகளுமா? நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம். அடுத்த முறை நீங்க செய்திகளை படிக்கும்போதோ இல்ல அதிக விலை கொடுத்து பெட்ரோல் போடும்போதோ இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாபெரும் சங்கிலி தொடர்பு பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நன்றி. அடுத்த ஈவினிங் மெட்ராஸ் கஃபேல சந்திக்கலாம்.